Hallelujah. Father God, we thank you so much for the wonderful grace that you are bestowing upon us on these special days to meditate upon your cross. தகப்பனே, இந்த சிலுவையின் நாட்களில் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க நீர் விசேஷித்த கிருபையை எங்கள் மீது பொழிந்தருளுவதற்காக நன்றி தகப்பனே. Father, it is not just looking unto your nails and the scars and the wounds and the bleeding, but more than that, to know what for that you gone through, what you gone through. அப்பா, ஏதோ நாங்க உம்முடைய சரீரத்தினுடைய பாடுகளையும் அல்லது உம்முடைய காயங்களையும் ரத்தம் சிந்துதலை மாத்திரம் அல்ல, அதை தாண்டி நீர் எதற்காக அந்த பாதையிலே போனீர், அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டும் தகப்பனே. And also help us, Father God, to understand the things that you actually achieved through your cross. நீர் அந்த சிலுவையின் மூலமாக எவைகளை சாதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டும். Help us to completely depend upon the Holy Spirit, because with our mind it is not possible for us to understand the word of God. It belongs to the spiritual realm, so we trust completely the Holy Spirit for us to understand. அவ்வியானவரை நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம். அந்த சிலுவைக்கு பின்பாக சிலுவையை தாண்டி இருக்கக்கூடிய மகிமையின் மகத்துவங்களை நாங்கள் எங்களுடைய அறிவினால் பார்க்க இயலாது என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய சிலுவை, உம்முடைய வார்த்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தை சார்ந்ததா இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. Holy Spirit, lead us in the path that you wanted us to lead, especially today, in whatever the things in the truth that you wanted us to walk into it and to know more of the truth. இந்த நாளிலே எந்த சத்தியத்திற்குள்ளாக நாங்கள் நடக்க வேண்டும், எந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்று நீர் முன்குறித்தீரோ, help us to walk into that truth. As the word of God says, you will know the truth and the truth shall set you free. Help us to be free in those areas where we are not yet really being set free. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியத்திலே நாங்கள் நிலைநிற்க கிருபை பாராட்டும். இன்னும் எந்தெந்த பகுதியில, எந்தெந்த எல்லையில, எந்தெந்த காரியத்திலே நாங்கள் இன்னும் முழுமையான விடுதலைக்குள் வராது இருக்கிறோமோ, அந்த காரியத்திலே முழுமையான விடுதலையை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை அனுபவிக்க கிருபை பாராட்டுங்க. Help us to know and also to experience that truth, Father God, and help us. It is what that you wanted to take us into this journey, not that what we wanted to know. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டி இந்த பிரயாணத்திலே, இந்த பயணத்திலே நீர் எங்களை எங்க அழைத்து செல்ல வேண்டுமோ அழைத்து செல்லும், எவைகளை காண்பிக்க வேண்டுமோ காண்பித்தருளும், எவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் முன்குறித்தரும் அவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு பொழிந்தருளும். Let the name alone be glorified. Cover me completely, cover each and every one of us completely, so that you will be displayed in every aspect of our life. என்னையும் இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி நீர் தம்மை வெளிப்படும்படிக்கு எங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வெளியரங்கமாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. We ask this prayer in the mighty name of your one Son Jesus Christ. Amen and amen. Hallelujah. What a joy. God have given us the grace to meditate upon the cross of Christ under the theme Beyond the Cross, and we praise God for His grace which enabled us to do so. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சிலுவையை நோக்கி பார்க்க தியானிக்க, சிலுவையை தாண்டி அப்படிங்கிற தலைப்புல நாம் தேவனுடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பையும் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு இம்மட்டும் கிருபை பாராட்டினதற்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிப்போம். This is going to be our 7th episode. We have seen 6 of which 5 part which is of the series Beyond the Cross. நாம் 6 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். அதில் 5 பகுதி நம்ம விசேஷமாக சிலுவையை குறித்ததான பகுதிகளாக நாம் பார்த்தோம். The first one is the cross represents the height of the Father's love. நம் தகப்பனுடைய அன்பின் உச்சத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. And second was the height of the cruelty of men's heart, the hardened heart. நம்முடைய இருதய கடினத்தினுடைய உச்சத்தை நமக்கு அது காண்பித்தது. And third, it showed how much God displayed His wisdom, but before that we saw the craftiness, the height of the craftiness of the enemy. சத்ருவினுடைய வஞ்சகத்தின் உச்சத்தை நாம் பார்த்தோம். சிலுவைதான் மோசமான ஒரு மரணம், சிலுவைதான் அவமானத்தின் ஒரு சின்னம். அதையே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். So it shows the craftiness, the height of the craftiness of the enemy.
நான்காவது நம்ம பார்த்தோம், இட் ஷோஸ் த ஹைட் ஆஃப் த விஸ்டம் ஆஃப் அவர் ஃபாதர். நம் தகப்பனுடைய ஞானத்தின் உச்சம். எதை வெட்கப்படுத்தணும், எதை தந்திரமா அவன் பயன்படுத்தினானோ அதையே எடுத்து அவருடைய ஞானத்தை வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. அதுல நம்ம 2 பகுதிகளை பார்த்தோம், 4th and 5th. இன்னைக்கு நம்ம அதனுடைய 3வது பகுதியை பார்க்க போகிறோம். with the same verse. நம்ம எந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கோம் அதே வார்த்தையில we are going to look into the third part of this 4th heading, which is cross that displays the wisdom of our God. நம் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிலுவை, அந்த ஞானத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிலுவையினுடைய 3வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். I would like to read the verse Colossians 2 verses 14 and 15. கொலோசியர் 2:14-15 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். Hallelujah. Hallelujah. I'm going to read it in English. You would like? Yes. Colossians 2 verse 14 and 15. Having cancelled the charge of our legal indebtedness, which stood against us and condemned us, he has taken it away, nailing it on the cross. And having disarmed the powers of authority, he made a public spectacle of them, triumphing over them by the cross. Amen. Hallelujah. I read from the version NLT. Almost the same, but there are specific things that I just wanted to pinpoint it. ஆனா NLT என்கிற ஒரு வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன். அதுல ஒரு சில காரியங்களை I just wanted to go deeper. He cancelled the record of the charges against us and took it away by nailing it to the cross. நமக்கு விரோதமாகவும் எதிரடியாகவும் நின்ற கையெழுத்தை அவர் சிலுவையிலே குலைத்து போட்டு அதை ஆணிகளால் அடித்தார். In this way he disarmed the spiritual rulers and authorities. He shamed them publicly by his victory over them on the cross. Hallelujah. தமிழ்ல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கு கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 3 காரியங்கள் தமிழ்ல ஒரு வார்த்தை அங்க வரல, பட் அங்க இங்கிலீஷ்ல வருது. உரிந்து கொண்டு, அதுக்கப்புறம் வெளியரங்கமாக, அதுக்கப்புறம் வெற்றி சிறந்தார். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். இங்கிலீஷ்ல I wanted you to focus on 4 things. He disarmed, அதுதான் தமிழ்ல உரிந்து கொண்டு. And he shamed them, அவைகளை வெட்கத்துக்குள்ளாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் தமிழ்ல சிலுவையின் மேல் வெற்றி சிறந்து அவைகளை வெட்கப்படுத்தினார். அந்த இடத்துல தமிழ்ல வரல, பட் அது இங்கிலீஷ்ல இருக்குது. He shamed them, அவர் அவைகளை வெட்கத்துக்குட்படுத்தினார். எப்படியா? பப்ளிக்கலி, வெளியரங்க கோலமாக்கி. Amen. By his victory over them on the cross. Victory over them on the cross. Victory over them. That is the 4th thing. First, he disarmed the spiritual rulers and authorities. He shamed them, and he shamed them publicly, and he made the victory over them. Hallelujah. Today I would like to go deeper into that word. When you look unto the cross, it shows the craftiness of the enemy, but also it displays the height of the wisdom of our God. அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சிலுவையை நீங்க சத்ருவனுடைய வஞ்சகத்தினுடைய, அவனுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு அவனுடைய சொந்தத்திலே பேசுகிறான். The enemy is known as the father of lies. Whenever he speaks out of his own as if it is the truth, but he never speaks the truth because he doesn't know the truth. He doesn't have the truth. பிசாசானவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். ஏனென்றால் அவனுக்கு சத்தியம் தெரியாது, அவனிடத்தில் சத்தியம் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு, சிலுவை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது சத்ருவுடைய உச்சத்தை பார்த்தது போல, today when you look into the cross, you may be seeing that, oh, how the enemy is so powerful that even the Son of God, he crucified him. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க போகக்கூடிய இந்த பகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில கடந்து போனது போல, ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, சத்ரு என்னை இந்த நிலையில தள்ளிட்டான். ஒருவேளை உங்க உறவுகளை பிளந்து இருக்கலாம். You might be thinking that the enemy has done to the height of his craftiness that you could not able to go any further.
You're being completely being chopped off. இதுக்கு மேல என்னால நகர முடியாது. When you look into the life of Joseph, he was put into the prison. அவன் எந்த காரியத்தை வெறுத்தானோ, ஏன்னா நம் தேவன் வெறுக்கக்கூடிய விபச்சாரத்தை, வேசித்தனத்தை அவன் அந்த அளவுக்கு வெறுத்தான். அதே காரியத்துல அவனை கையும் களவுமா செய்தது போல பிடித்து உள்ள போட்டாங்க. The very thing that what our God hates, he also hated. He do not wanted to do that. God hates adultery. He was dead against father. But with the same thing, எதை அவன் தவிர்த்தானோ, நல்லா பாருங்க, வேற எதெல்லாம் திருடிட்டான், இல்ல கோபப்பட்டுட்டான், இல்ல கொலை செஞ்சுட்டான், இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. There are many other reasons, like he robbed this thing, or he maybe he was angry at some people, or even he may killed someone. The enemy would have used all these things, but that very thing, he was dead against for adultery, but with that same thing that he was being put into prison. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த காரியத்துல நீங்க உண்மை ஒத்துவமா இருக்கிறீங்களோ அதே காரியத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். எந்த காரியத்துல கர்த்தருக்காக நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே காரியத்துல நீங்க விழுந்து போனது போல சத்துரு உங்களுக்கு ஒரு படத்தை காண்பித்திருப்பான். Today, when you look into your situation, it seems like that the very thing that what you know that you're faithful, the enemy made up in such a way that people are thinking that no, you're not good in that aspect. You may be really holy in your heart, but the enemy would have showed a picture that you're not at all holy. You may be faithful in all the things God given unto you. நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மை மொத்தமா இருந்திருக்கலாம். ஆனா சத்துரு உங்களை எப்படி இந்த உலகத்திற்கு காண்பித்திருப்பான் தெரியுமா? நீங்க எதிலுமே உண்மை இல்லாதவர்களை போல காண்பித்திருப்பான். Today the situation may be the same that what Jesus Christ had gone through 2000 years before. இன்னைக்கு நீங்க போகக்கூடிய பாதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கடந்து போன அதே பாதையாக இருக்கலாம். But I wanted to tell you this truth. நீங்க நினைக்கிறது போல சத்துருனுடைய கரம் ஓங்க தேவன் விட மாட்டாரு. தேவனுடைய கரம் எப்பொழுதும் ஓங்கி இருக்கும். Hallelujah. Do not ever think that the enemy's hand might be higher, but never ever. It is the hand of the Lord, because that's the height of his wisdom. தேவனுடைய கரம் தான் உங்க வாழ்க்கையில ஓங்கி இருக்கும். யோசிப்பு வாழ்க்கையில என்ன நடந்ததுங்க? அந்த சிலுவையே அந்த சிறைச்சாலையில அவன் அடைச்சான். அதே தப்ப சொல்லி, எதை தப்ப அவன் வெறுத்தாலும் பண்ணவே இல்லை, அதே தப்பு. ஆனா அந்த சிறைச்சாலையில இருந்ததுன்னா இட் இஸ் நாட் a normal prison, it was that very inner prison. அதாவது அந்த சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்கன்னா வெளியில வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா அவங்க மரணம் தான். It was a very the innermost prison where when someone being put into that prison, they could not able to come out. That's their life has already ended. But அந்த சிறைச்சாலையில தான் என்ன ஆச்சு? The cupbearer and his companion has come. பானபாத்திரக்காரன் அவனோட கூட இருந்தோம்னா அந்த சிறைச்சாலைக்குள்ளதான் வருவதற்கு தேவன் காரியங்களை அழகாக நகர்த்தினார். அந்த இடத்துல யோசேப்பு அவங்களுடைய சொப்பனத்துக்கு உண்டான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். In that same prison only Joseph revealed what was that their destination regarding their dream. And as Joseph explained, interpreted the dream, same thing happened. Joseph சொன்னது போல அவன் வாழ்க்கையில நடந்தது. But the cupbearer completely forgotten whatever the request Joseph made, whatever the things that he has done to him. அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான். யோசேப்பு சொன்னதை மறந்து போனான். அவன் வாக்கு கொடுத்ததை மறந்து போனான். அங்க பாருங்க, at the right appointed time, when Pharaoh could not able to find the interpretation of his dream, God made him to remember Joseph and he brought him before Pharaoh. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை அந்த ஏற்ற வேலையில மறந்து போயிருந்த பானபாத்திரக்காரருக்கு தேவன் நினைப்பு கொடுத்து கரெக்டான வேலையில யோசேப்பை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிக்க வைத்ததை போல நான் சொல்றேன், these are the days where God is going to make you to stand in front of those people that who thought that you are being completely waste, you are being put to shame. எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுத்தி தலை குனிந்து உங்களை நிக்க வச்சாங்களோ அதே இடத்துல, அதே அதிகாரிகளுக்கு முன்பாக, அதே நபர்களுக்கு முன்பாக, அதே குடும்பத்தாருக்கு முன்பாக தேவன் உங்க தலையை உயர்த்துவார். With that same people, with that own people of your blood, with that own people of your colleagues, with that own people of your neighborhood, in front of them God will exalt your head and he will prove to them you are not guilty but you are his beloved son. நீங்க குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் அல்ல, நீங்கள் தேவனுடைய நேச குமாரன் குமாரத்தி என்று நிரூபிப்பார். ஹalleluya. நீங்க யோசிக்கலாம், அது எப்படிங்க நடக்கும்? நடக்க வாய்ப்பே இல்லை. Yes, even in Joseph's scenario, it is highly not possible for him to come out of the prison. But then how come it happened? You just think of all those things.
like a movie only. It all God moved the coins. Day before yesterday, we were in a ministry called Prachapati. We were praying for a thing. God showed me a vision, like a chessboard kind of thing. And then the Lord told me, see, whether it may be a horse or a soldier or a king or a queen, whoever let it be, but in that game, none of them could be able to move by themselves. Someone has to move them. The Lord showed, whatever may be, whatever the kind of status power people may have, it is I who moves them. Hallelujah! That is the God whom you serve. அந்த சதுரங்க அந்த விளையாட்டுல வந்துட்டு ஒருவேளை இந்த குதிரையா இருக்கலாம், இல்ல சிப்பாயா இருக்கலாம், ராஜா ராணியா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு பதவி ஒரு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆளுகை இருந்தாலும், வல்லமை இருந்தாலும் அவங்களால நகர முடியாது. யாரோ ஒருத்தவங்க அதை கையை வச்சு நகர்த்தணும். அதே போல நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க, எப்படிப்பட்ட பதவியில இருந்தாலும் தேவன் சொன்னது, நான் என் கையை வச்சு நகர்த்தாதான் நகர முடியும். ராஜாக்களுடைய இருதய நீர்கால்களை போல அவருடைய கருத்துல அவருக்கு வேண்டியபடி எல்லாம் திருப்புகிறார். All the hearts of kings and people are in his hands, and he turns accordingly as he wills, like a river. எப்படி நீர்கால்கள் எப்படி திருப்புறாங்களோ, streams of water, அந்த மாதிரி அவர் திருப்புகிறார். Wow, that is the wisdom of God. Today I'm telling you, in a prophetical voice, I'm telling you, God is going to exalt you in the place where enemy intended you to be put to shame. பிசாசானவன் எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, தேவன் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த இடத்துல தேவன் அந்த தலையை உயர்த்த போகிறார். Amen. Because that's what happened in Joseph's case, right? The same thing, the very thing that he hated, that very sin that he intended for him to be under the guilty of the same sin. எதை வெறுத்தானோ, தேவன் வெறுத்தானோ அதே அவன் செய்ததாக குற்றம் சாட்டி அவனை வெட்கப்படுத்தி தலை குனிய வச்சான். அதே இடத்துல அதே நபர்களுக்கு முன்பாக தேவன் அவன் தலையை உயர்த்தினது போல, with the same people, with the same place, God raised his horn and head the same way. God is going to exalt your shame, and God is going to prove that you're not guilty of sin, but his wisdom will bring fame instead of shame. Hallelujah. வெட்கத்திற்கு பதிலாக தேவன் உங்களுக்கு கீர்த்தியை கொடுக்க போகிறார். Amen. எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. Amen. Hallelujah. ஆமாங்க, 18 வருடமா ஒரு பெண் குனியா இருந்த, 18 years. There is a woman in the Bible that she could not able to she had that she could not able to look straight and look ahead or look above. Yes, she could not able to stand straight. அந்த பேக் போன் சொல்லுவாங்கல்ல, அது வளைஞ்சிருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனா 18 years, but with just one touch, Jesus Christ healed. Not even 18 seconds. 18 years, not even 18 seconds, Jesus healed. Hallelujah. You might be going through some situations where you could not able to bear it anymore. இதற்கு மேலே என்னால இதை சகிக்க முடியல, தாங்க முடியல. வேதனையின் உச்சத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அப்பா சொல்றாரு, நீ வேதனையின் உச்சத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா என்னுடைய ஞானத்தின் உச்சத்தை நான் உனக்கு காண்பிக்க பாரு. Amen. How many of you really believe that yes, God is on my side and he is going to prove that he is with me? Hallelujah. If you really believe, just raise your hand and tell him, Daddy, thank you, Daddy. I'm seeing there are people here who are listening and who are going to listen. I'm telling you, for 12 years you're in fight. There is some disagreement in your marriage, and now after 12 years you both have come to a point, இதுக்கு மேல இல்ல, பிரிஞ்சிடலாம், let us go for divorce அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க செய்யாத தப்புக்கு. But the Lord is telling you today, my child, you don't have to. I am bringing peace in that same place. I am going to take away your guilt and you're going to be under the shadow of his goodness. தேவனுடைய நன்மையினுடைய கூடாரத்துக்குள்ள உங்களை கொண்டுட்டு வர போறாரு. Hallelujah. நீங்க ஒரு சில பேர் இங்க உங்க மனசுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் தீர்க்க தரிசனம் வரும்பொழுது நல்லா இருக்குது. When the moment I received the prophecy, it is good, but nothing I have seen in my own eyes. என் கண்களால் நான் எதையும் பார்க்கலன்னு அப்பா is telling. Never underestimate God's timing. When God speaks, he will do it. It is not something that God delays, but something that God is working in our life. ஏதோ தேவன் தாமதிக்கிறார் நீங்க நினைச்சிடாதீங்க, but God is working in our life.
என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியங்கள்ல தேவன் அவருடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Yes, apostolic. No. You're going to witness the very thing that what you have given up, apostolic, I'm going to bring good out of it. உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்க எப்படி உங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்க முடியும்? There is a God who never gives up on you. Then how come you give up your faith upon Him? Today is the day where you're going to see the hand of God that is going to be displayed in your place. யோசேப்புக்கு ஒரு நியமித்த ஒரு நாள் இருந்தது. அவன் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவனுடைய சூழ்நிலை அவன் சொப்பனத்துல கூட பார்த்திருக்க முடியாது, அப்படிப்பட்டதா மாற்றப்பட்டது. அப்பா is telling today, தகப்பன் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, when I could able to do it for Joseph, do you think that I will not do it for you? யோசேப்புக்கு செய்த நான் உனக்கு செய்ய மாட்டேனா? தாவீதுக்கு செய்த நான் உனக்கு செய்ய மாட்டேனா? நிச்சயமாவே செய்வேன். I'm the one who did it for Joseph. I'm the one who did it for David. Will I not do it for you? My child, do not give up your faith. Hallelujah. Amazing. Today, as the third part of the height of God's wisdom, God is going to display His wisdom in bringing fame in the same place where the enemy intended for shame. வெட்கப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச அந்த இடத்திலேயே தேவன் ஞானத்தின் உச்சத்தை எப்படி வெளியரங்கமாக்க போறான்னா, வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்து, ஹல்லேலூயா, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச இடத்துல அலங்காரத்தை கொடுக்க போறார். Amen. There are some more things that I wanted to go deeper, but we have hardly 5 minutes, so I feel like leading into the prayer, but we will be continuing the series. Okay? Hallelujah. Let's look unto the Lord. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நான் இன்னும் அதிகமான காரியங்கள் இதற்குள்ளாக போகணும், பட் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சீரியஸ்ல we will be looking into those topics. இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம். I request you to close your eyes and look unto Him. Hallelujah. To spend some time in prayer. Hardly 4 or 5 minutes. Call unto His name in the day of your trouble, and I will answer you and deliver you, and you shall glorify me. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. மனசுக்குள்ள இல்லைங்க, வாயை திறந்துங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம், the very bad habit that we have is we think everything in the mind. When you go to a hotel, if you think that, oh, I want a masala dosa, you go to open your mouth and you go to tell to that servant, then only the person will bring it. You cannot just think and leave, sit for some time expecting your food to come. The same way, when you come to God's presence, you got to open your mouth and speak to God, speak to problems, speak to yourself, speak to the enemy. தேவனோட சமூகத்துக்கு வரும்பொழுது நீங்க நாவுகளை திறந்து தேவனோடு பேசுங்க. உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க, சத்துருவோட பேசுங்க. சில வேளைகள் உங்களுக்கே உங்க ஆத்மாவை குறித்து நீங்கள் பேச வேண்டியிருக்கும். Yes, speak to your soul. Oh my soul, why are you troubled and terrified in me? Look unto the Lord and wait patiently. What that I believe will come of Him. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்து, நான் நம்புகிறது அவராலேவும். ரெகனே மகாசத்துருத்தா லேகட ஹந்தரத்தனியா. Rachel, you're doing your 3rd year. Yes, there is a problem, unexpected problem. நீங்க கண்டினியூ பண்ணா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர், அந்த உங்க மேல சாற்றின குற்றம் அதை இன்னும் வலுவாக்கிடுவாங்க, கெட்ட பேர் வந்துடும், வெட்கப்பட்டுடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அப்போஸ்தலன், go ahead, I have already taken care of it. You don't have to discontinue. நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம். God is with you and God is going to do the miracle. வெட்கப்பட்ட அந்த இடத்துல அப்பா உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரேகனா ஹசகலியாந்தரு தனாமா கந்தரி ರೇಕಡೆ ಮಹಂತರು ತರಮನಾಂತರ ಸಂತರೇತನು ಜಬಿಲಿ ಮಹು ದರು ದನಹಂತರ ಕರಾಂತರೆ ಸೆಪಲ ಕಂಟತರು ಮನಹಸತ್ರ ತನಾಕಲೋತರು ತನಿಯ ಸಂಪಟತರು ತನಿಯ. See,
I'm seeing a person. உங்க சரீரத்துல உங்க இடுப்பு பகுதியில ஒரு பலவீனம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்க இடுப்பு பகுதியில. It is more than 2-3 years. வருட கணக்குல உங்களுடைய சரீரத்துல அந்த வலி இருக்குது. அந்த வலிக்கு நீங்க மருத்துவரை பார்த்ததுக்கு சிகிச்சை செய்யணும்னு சொன்னா, அறுவை சிகிச்சை செய்யணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதுனால you thought no, I'm not going to do it. அதனால you started living with that same pain. You have given up the hope. Yeah, I have only 2 options. Either I have to live with the pain or I have to go for the surgery. Surgery போக மாட்டேன் முடிவு பண்ணிட்டு நீங்க அந்த வலியோட வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாரு, no, you don't have to live. அப்ப சர்ஜரிக்கு போகணுமா? No, அப்பா telling you're going to see in these days, take up some time to sit on the feet of the Lord. கொஞ்சம் நேரம் எடுத்து முடிஞ்சுதான் உபவாசத்தோட தேவ சமூகத்துல உட்காருங்க. இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்க காண்பதில்லை. The very Egyptian that you are seeing today, அந்த வலியும் இருக்காது. நீங்க மறுபடியும் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் தேவையில்லை, இது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. ஹalleluya. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹிப், உங்களுடைய அந்த டம்மி பார்ட், கரெக்டா இடுப்பு பகுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. Hallelujah. God is touching right now. Take some time to come to the presence of God. Then you will acknowledge it. இதை தேவன் தான் செய்தார் என்று உங்களோட தேவன் முகமுகமாக பேச அவர் அவரோட காத்து கொண்டு இருக்கிறார். நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய ஞானத்தின் உச்சம் எப்படிப்பட்டது. எங்களை எந்த இடத்துல வெட்கப்படுத்தணும்னு நினைச்சானோ அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணினீங்களேப்பா. சிலுவை அவன் என்ன பண்ணான்? தேவனை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்பா என்ன பண்ணாராங்க? வெட்கப்படுத்தணும்னு இயேசு கிறிஸ்துவ வெட்கப்படுத்தணும்னு அவன் நினைச்சான். ஆனா அப்பா என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை கொண்டு அவன் இவரை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனா he shamed them. நம்ம வசனத்துல வாசிச்சோம் இல்ல? ஆனா இயேசு கிறிஸ்து அவைகளை வெட்கத்திற்குள்ளாக்கினார். Amen. Hallelujah. ஒருவேளை சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க இயேசு கிறிஸ்து அவர் வெட்கப்பட்டு போனது போல தெரியலாம். இல்லைங்க, உங்க சூழலை இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போனது போல தெரியலாம். There are times that when you look unto the cross, it seems like Jesus have already lost all. His name has been put to shame. No. Even when you look into your situation, it seems like, no, it's already been shame upon my name. Apostle, like, no. No longer shame on your name, but it's going to be fame on your name. வெட்கம் அல்ல உன் பேரிலே, இனி வெற்றி சிறந்ததை உன்னுடைய கண்கள் பார்க்கும், உன்னை சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் பார்க்கும். Hallelujah. Thank you, Daddy, for the wonderful display of your wisdom on the cross. அவனுடைய உச்சம், அந்த அவனுடைய தந்திரத்தினுடைய உச்சத்தை எடுத்து உங்க ஞானத்தின் உச்சத்தை காண்பித்தது போல என் வாழ்க்கையில என்னதான் சத்துருவோ மனிதர்களோ உலகமோ என் நானே தவறு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அந்த வெட்கத்துல நீர் உம்முடைய வெற்றியை என் வாழ்க்கையில காண்பிப்பீர். உம்முடைய ஞானத்தின் உச்சத்தை நான் அனுபவிக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி. உங்க அன்பு கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறேன். Father God, we thank you for the amazing grace that is working in our life to display the wisdom in that same place where the enemy brought shame unto our name, but you are bringing the fame unto our name. வெட்கத்தை எங்க பேரில கொண்டு வந்த அதே இடத்துல, அதே காரியத்துல, அதே நபர்களுக்கு முன்பாக நீர் எங்க தலையை உயர்த்தி வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரம் எங்களை இன்னும் ஆழமாக வழி நடத்தட்டும். Let that loving hands of yours lead us even deeper so that we could be able to completely give ourselves into your hands to know more of you and to be reflected in more of your image. இன்னும் உம்மை அறிந்து அந்த அன்பிலே நாங்கள் மூழ்கி உம்மை பிரதிபலிக்க கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the mighty name of Jesus Christ we pray and offer unto you. Be with us and guide us. In Jesus' most precious name we pray. Amen and amen. Hallelujah. Glorious Father.